அதேபோல் அன்பு நண்பர்களே, சந்திர தசை இந்த லக்னத்திற்கு 4 குடையவன், தாயாரை குறிக்கின்ற ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, கல்வி ஸ்தானாதிபதி, இது எல்லாமே 4 தான். வீடு, வாகனம், வண்டி, சுகங்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடியது. ஆக சந்திரன் ஆதிபத்திய ரீதியாக இந்த லக்னத்தின் சுபராகிறார். அந்த விதத்தில் இவருக்கு ஒரு நல்ல வலிமை பெறுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. ஒருவேளை இந்த சந்திரனுங்க நீசம் பெறுகிறார்னு வச்சுக்கோம், லக்னத்திற்கு 8ல் உங்கள் ஜாதகத்தில் நீசம் பெறுகிறார் என்றால் தாயார் சுகம் கிடைக்காது, தாயார் அரவணைப்பு கிடைக்காது, நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்காது, மன நிறைவே இல்லாதது மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்கும். மனக்குழப்பங்களோடு இருப்பாங்க. அந்த சந்திரனுடைய தசை நடக்கின்ற பொழுது கையில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் விரயமாகும், ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும், கடனை ஏற்படுத்தி சொத்துக்களை வாங்கி மாட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகளை தரும். ஆக சந்திரன் எந்த நிலையிலும் பலவீனமாகது தவறு. அவர் ஆட்சி உச்சம் என்கின்ற நிலைகளை பெறுவாரானால் மேச லக்னக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்களை தன் தசைகளில் கொடுக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக எந்த நிலையிலும் சந்திரன் மேஷ லக்னத்தில் பிறக்கின்ற ஒருவருக்கு வலுப்பெற வேண்டியது அவசியம்.